வணக்கம். இது ரூபவாகினியின் பிரதான செய்தி. நான் ராதிகா வின்சன். நான் கிருபாகரன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ராஜதந்திர வெற்றிகளுடன் இலங்கை வருகை. புதிய முதலமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் நாளை பதவி பிரமாணம். மேல் மாகாணத்தில் களுத்துறை மாவட்டத்தில் மேலும் 109 தமிழ் மொழிமூல ஆசிரியர்கள் நியமனம். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலம் 194 புள்ளிகளை பெற்ற யாழ் மாணவன் தனுராஜுக்கு முதலாம் இடம். இத்தாலிய பிரதமர் ஆன்டிகோ லேட்டா பாராளுமன்றத்தில் விசேட உரை. இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளார். இலங்கையின் சார்பாக ராஜதந்திர ரீதியில் பல வெற்றிகளை ஜனாதிபதி எட்டியுள்ளார். பொதுச்சபையில் ஜனாதிபதி ஆற்றிய உரைக்கு பெரும் வரவேற்பும் கிடைத்துள்ளது. ஜனாதிபதி உட்பட தூதுக்குழுவினர் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தினூடாக இன்று இலங்கை வந்தடைந்தனர். இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோன்றியவர்களில் 70% சித்தியடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வெட்டு புள்ளியையும் விட அதிகமான புள்ளி பெற்றவர்களின் எண்ணிக்கை 10%. இம்முறை 3,22,455 பேர் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றினார்கள். இவர்களுள் 2,23,908 பேர் சித்தியடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இவர்களுக்கு புள்ளிகள் அடங்கிய சான்றிதழ்கள் வழங்கப்படும். வெட்டு புள்ளியையும் விட அதிகமான புள்ளி பெற்றவர்களின் எண்ணிக்கை 32,617 ஆகும். புலமை பரிசில் பரீட்சையில் ஆகக்கூடிய எண்ணிக்கையினர் குருநாகல் மாவட்டத்தில் சித்தியடைந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை 80% ஆகும். மாத்தறையில் 76%, ஹம்பாந்தோட்டையில் 75% சித்தியடைந்துள்ளனர். ஆக குறைந்தளவு எண்ணிக்கையினர் திருகோணமலை மாவட்டத்திலேயே சித்தியடைந்துள்ளனர். பிரதேச செயலக பிரிவுகள் தோறும் மஹிந்தோதய பாடசாலைகளை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்தன இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். භෞතික හා මානව සම්පත් තියෙන පාසල් බවට අපි පරිවර්තනය හුඟ දෙනෙක් ඒ පළාත්වලම විචික පාසල් තෝරගනි යම් කිසි පිරිසක් තමයි නගරේ පාසල් වලට අර සම්ප්‍රදායික සිතුම් පැතුම් අනුව පැමිණෙන්නේ. කිසිම දවසක උසස් පෙළ විද්‍යාංශයේ නොතිබුණ 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலம் 194 புள்ளிகளை பெற்று தனுராஜ் என்ற மாணவன் முதலாம் இடத்திற்கு வந்துள்ளார். யாழ் மாவட்டம் ஏழாலை மேற்கு சைவ சன்மார்க்க வித்தியாலயத்தைச் சேர்ந்த தனுராஜ் இந்த வகையில் தமிழ் மொழி மூலம் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். தமது புதல்வர் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் 194 புள்ளிகளை பெற்றுள்ளமை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக அவரது பெற்றோர் கூறுகின்றனர். இந்த மாணவனின் வெற்றிக்கு பாடசாலை சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது மிக பெரிய ஒரு சாதனையாக கருதுவதோடு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 194 புள்ளிகளை பெற்று அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. இந்த வெற்றிக்கு காரணம் ஆசிரியர், அதிபர், பெற்றோர். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முரளிதரன் கவிலாசனா என்னும் மாணவி 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் 193 புள்ளிகளை பெற்று அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலம் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இவர் மட்டக்களப்பு வின்சென்ட் தேசிய பாடசாலையின் மாணவி ஆவார். இவருக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த அருளீசன் அருவி என்னும் மாணவி 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலம் 193 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தை அடைந்துள்ளார். இவர் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவி ஆவார்.
ஹேட்டன் ஹைலண்ட் மத்திய கல்லூரியைச் சேர்ந்த பார்த்தீபன் சனூஜன் என்னும் மாணவன் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலம் 193 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தை அடைந்துள்ளார். இவருக்கு பெற்றோர், ஆசிரியர் உள்ளிட்ட பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதிய முதலமைச்சர்கள் நாளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது. மாகாண சபை அமைச்சர்களும் நாளை பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண சபைக்காக நடைபெற்ற தேர்தலில் 56 உறுப்பினர்கள் பதவிகளில் 36 உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு வெற்றி கிடைத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி 7,16,247 வாக்குகளை பெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி சார்பாக கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்ட அனுராத ஜெயரத்ன 1,07,646 விருப்பு வாக்குகளை பெற்று முதலாம் இடத்திற்கு தெரிவானார். சரத் ஏக்கநாயக்க 70,171 விருப்பு வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திற்கு தெரிவானார். வடமத்திய மாகாண சபைக்கான தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு 7,05,188 வாக்குகள் கிடைத்தன. குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட தயாசிரி ஜெயசேகர 3,36,327 வாக்குகளை பெற்று முதலாம் இடத்திற்கு தெரிவானார். ஜொஹான் பெர்னாண்டோ 1,34,423 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திற்கு தெரிவானார். வடமாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 30 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு 7 ஆசனங்கள் கிடைத்தன. 1,32,255 விருப்பு வாக்குகளை பெற்று சி.வி. விக்னேஸ்வரன் வடமாகாண முதலமைச்சருக்கான நியமனத்தை பெற்றுள்ளார். வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி.ஏ. சந்திரசேகரிடமிருந்து அவர் அதற்கான நியமன கடிதத்தை நேற்று பெற்றுக் கொண்டார். மேல் மாகாணத்தில் களுத்துறை மாவட்டத்தில் 109 தமிழ் மொழி மூல ஆசிரியர்கள் நியமன கடிதங்களை பெற்றுள்ளனர். மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன், மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் அப்துல் காதர் மசூர் மௌலானா உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கலைத்துறையில் 76 பேரும், வர்த்தகத் துறையில் 14 பேரும், விஞ்ஞானத் துறையில் 12 பேரும், கணிதத் துறையில் 3 பேரும், தமிழ் மொழிக்காக 4 பேரும் நியமிக்கப்பட்டனர். ஜனாதிபதியின் நெனகுணவடம என்னும் தூரநோக்கு சிந்தனைக்கு அமைவாக இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாணவர்கள் பெரும் பயனடைவார்கள் என இங்கு கலந்து கொண்ட அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் தமக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கியதையிட்டு நியமனங்களை பெற்றவர்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர். இந்திய தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 145வது ஜனன தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் பல விசேட நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் உட்பட அரசியல் பிரமுகர்கள் மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள். சென்னையில் காமராஜர் சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு ஆளுநர் ரோசையா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி, வைத்திலிங்கம், வளர்மதி, சின்னையா, ராஜேந்திர பாலாஜி மற்றும் சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பு, தேசிய ஒருமைப்பாடு, உலக அமைதி, மத நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் தமிழக அரசின் சார்பில் சைக்கிள் பேரணியும் சென்னையில் நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியை செய்தித்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய உடுகம ஸ்ரீ புத்தரக்கித தேரர் தலைமையிலான தூதுக்குழு இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. புத்தகயா உட்பட பௌத்த வழிபாட்டு தலங்களின் தற்போதைய நிலைமைகளை கண்டறிவதே இதன் நோக்கமாகும். குழுவினர் 5 நாட்களுக்கு விஜயத்தை மேற்கொள்வர். யாத்திரை செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பு உட்பட வசதிகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும். கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி புத்தகயா உட்பட பல்வேறு இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். ஒரு பௌத்த பிக்கு உட்பட 5 காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கான யாத்திரையில் பிரச்சினைகள் ஏற்பட்டன.
தமிழ்நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ளும் இலங்கையர்களும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கினர். பின்னர் இந்திய மத்திய அரசு யாத்திரை மேற்கொள்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்தது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஸ்ரீரந்தி ராஜபக்ச தலைமையில் கொழும்பு கத்தோலிக்க தேவாலயத்தின் விசேட நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் மற்றும் சகவாழ்வு என்பவற்றை ஏற்படுத்தும் நோக்குடன் ஜனாதிபதி செயலக கிறிஸ்தவ பிரிவும் தேசிய மத ஒற்றுமைக்கான சிறுவர் மன்றமும் இதனை ஒழுங்கு செய்தன. கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜிரதேரர், ஜனாதிபதியின் சர்வமத ஆலோசகர் கலாநிதி அசன் மௌலானா, பிரதமர் DM ஜாரத்ன, அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பாடசாலைகளில் விசேட நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன. அக்கரைப்பற்று கல்வி வலயத்தில் உள்ள அல் சிராஜ் கனிஷ்ட பாடசாலை, அல் ஜாக்கிரா வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுடன் இணைந்து வீதி ஊர்வலம் உட்பட பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளன. ஜப்பானின் ஆசிரியர் தம்பதிகளாகிய ஷபோசி கிகுபா சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். அட்டாளச்சேனை மத்திய மகா வித்தியாலயம் ஏற்பாடு செய்த சிறுவர் விழிப்புணர்வு ஊர்வலம் பாடசாலை அதிபர் VTM ஹனிஃபா தலைமையில் நடைபெற்றது. பாடசாலை முன்றலில் ஆரம்பித்த ஊர்வலம் அட்டாளச்சேனை அரசினர் ஆசிரியர் கலாசாலை வரை சென்று மீண்டும் பாடசாலையில் நிறைவடைந்தது. இரக்காமம் அஷ்ரப் மத்திய கல்லூரியின் ஆதரவில் இடம்பெற்ற சிறுவர் தின நிகழ்வில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அல் மதீனா மகா வித்தியாலயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்வலத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் மாணவர்களின் நடைபவனி இடம்பெற்றது. மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சம்மாந்துறை வலய கல்வி பணிப்பாளர் MK மன்சூர் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஆலகடி வேம்பு பிரதேச செயலக பிரிவிலும் உலக சிறுவர் தினம் குடும்பம் எங்களை பாதுகாக்கும் என்ற துணிப்பொருளில் கொண்டாடப்பட்டது. பிரதான நிகழ்வுகள் கலாசார மண்டபத்தில் பிரதேச செயலாளர் V ஜெகதீஸ்வரன் தலைமையிலும் ராமகிருஷ்ணன் தேசிய கல்லூரியின் அதிபர் M கிருபை ராஜா தலைமையிலும் நடைபெற்றன. பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள சகல முன்பள்ளி பாடசாலைகள் இணைந்து நடத்திய உலக சிறுவர் தின விழா மாவத்தகம சாமோதிய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பிரதேச சபையின் தவிசாளர் உப்புல் பெரேரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் நிரஞ்சன் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்திலும் உலக சிறுவர் தின நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பிரதேச செயலாளர் சசிகலா ஜலதீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபர் TTRD சில்வா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். வீதி ஊர்வலம், வீதி நாடகம் என்பனவும் அங்கு இடம்பெற்றன. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களமும் சாய்ந்தமருது பிரதேச செயலக கலாசார பிரிவும் இணைந்து நடத்திய கண்காட்சி சாய்ந்தமருது விதாதா வள நிலையத்தில் இன்று நடைபெற்றது. பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் MIM ஆஷ்ரப் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் பிரதேச செயலாளர் ALM சலீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சாய்ந்தமருது மல்கரு சம்ஸ் மகளிர் வித்தியாலயத்தில் உலக சிறுவர் தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாடசாலை அதிபர் MSMI மதனை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் பிரதம அதிதியாகவும் வலய பிரதி கல்வி பணிப்பாளர் ALM முக்தார் கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு போலீசார் ஏற்பாடு செய்த உலக சிறுவர் தின கொண்டாட்டம் கொக்குவில் விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு தலைமையக பிரதம பரிசோதகர் கிங்ஸ்லி குணசேகர தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு வலய பிரதி கல்வி பணிப்பாளர் S சத்தியமூர்த்தி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாணவர்களது கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன.
அமெரிக்க வரவு செலவு திட்டத்தை இரு சபைகளும் நிராகரித்ததை அடுத்து ஏற்பட்ட இக்கட்டான நிலைமை காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆசிய நாடுகளுக்கான தமது விஜயத்தை பின்தள்ளி வைத்துள்ளார். பராக் ஒபாமாவின் புதிய வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றம் நிராகரித்ததை அடுத்து அரச நடவடிக்கைகளில் ஒரு பகுதி ஸ்தம்பித நிலையை அடைந்துள்ளது. தேசிய பூங்காக்கள், அரும்பொருட்காட்சி சாலைகள் என்பன மூடப்பட்டதை அடுத்து 7 லட்சம் ஊழியர்கள் வேதனமற்ற விடுமுறையை எதிர்நோக்கியுள்ளனர். ஜனாதிபதி ஒபாமா பாலி, புரூனே, மலேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சனிக்கிழமை புறப்பட இருந்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மிக இக்கட்டான நிலைமையை கருத்தில் கொண்டு ஆசிய நாடுகளுக்கான அவரது விஜயம் பின்தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பசும்பால் அருந்தும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வேலைத்திட்டம் அம்பாறை மாவட்டத்தில் கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மத்தியில் பசும்பால் அருந்தும் பழக்கம் அதிகரித்திருப்பதை அடுத்து பொதுமக்கள் மத்தியிலும் பால் பாவனைக்கு ஊக்கமளித்து பால்மா பாவனையை முற்றாக இல்லாமல் செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினால் இந்த திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கல்முனை வைத்திய அதிகாரி டாக்டர் ஏஎம் ஜிப்ரி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திணைக்கள பணிப்பாளர் டாக்டர் MCM ஜுனைட் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அக்குரணை ஜாகிரா கல்லூரியின் 75வது ஆண்டு நிறைவு பவள விழா கண்காட்சியும் மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் சமீபத்தில் நடைபெற்றன. பாடசாலை அதிபர் ASM இர்ஷாத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன, நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் அக்குரணை பிரதேச சபையின் தவிசாளர் முகமது சிம்சான் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன கருத்து வெளியிடுகையில் சகல உரிமைகளும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும் என்று குறிப்பிட்டார். අධිකරු ජනාධිපතිතුමා හොඳම දේ දරුවන් අමාත්‍යතුමාගේ අවධානයට මම යොමු කළා. இவருட சிறுபோகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லுக்கு செலுத்த வேண்டிய மிகுதி தொகையை இவ்வாரத்துக்குள் செலுத்தி முடிக்குமாறு அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு உத்தரவிட்டுள்ளார். 30 கோடி ரூபாய் இங்கு செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டங்களூடாக மக்களுக்கு விழிப்பூட்டப்படுவதே இதற்கான காரணமாகும். ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளார். இலங்கையின் சார்பாக ராஜதந்திர ரீதியில் பல வெற்றிகளை ஜனாதிபதி ஈட்டியுள்ளார். பொதுச்சபையில் ஜனாதிபதி ஆற்றிய உரைக்கும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. ஜனாதிபதி உட்பட தூதுக்குழுவினர் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தினூடாக இன்று இலங்கை வந்தடைந்தனர். வெளிநாட்டு பயணம் ஒன்றை முடித்து ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தினூடாக வந்த முதல் தடவை இதுவாகும். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கடந்த 22ஆம் தேதி புறப்பட்டு சென்றிருந்தார். அங்கு ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ உட்பட குழுவினருக்கு சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி கடந்த 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் 68வது பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றினார். பல்நாட்டு கொள்கைகளை கடைபிடித்து சர்வதேச பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சில நாடுகள் தொடர்பாக ஒரு போலீஸ்காரை போல் செயல்படும் ஒரு செயல்முறை உலகத்திற்கு அவசியமில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். சில நாடுகள் பாதுகாப்பு என்ற போர்வையிலும் மனித உரிமைகளின் பொறுப்பாளர்கள் என்ற போர்வையிலும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் உள்ளக விடயங்களில் தலையிடுவதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். நியூயார்க் நகரில் இருக்கும்போது ஜனாதிபதி ராஜதந்திர மட்டத்தில் நாட்டு தலைவர்கள் பலருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனும் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்திற்குமான ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்ற நிலைமை, மீள்குடியமர்த்தல் உட்பட வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை செயலாளர் நாயகம் பாராட்டியுள்ளார். ஜனாதிபதி உட்பட தூதுக்குழுவினர் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தினூடாக இன்று இலங்கை வந்தடைந்தனர்.
வெளிநாட்டு பயணம் ஒன்றை முடித்து ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தினூடாக வந்த முதல் தடவை இதுவாகும். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கடந்த 22ஆம் தேதி புறப்பட்டுச் சென்றிருந்தார். அங்கு ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ உட்பட குழுவினருக்கு சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி கடந்த 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் 68வது பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றினார். பல்நாட்டு கொள்கைகளை கடைபிடித்து சர்வதேச பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சில நாடுகள் தொடர்பாக ஒரு போலீஸ்காரரை போல் செயல்படும் ஒரு செயல்முறை உலகத்திற்கு அவசியமில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். சில நாடுகள் பாதுகாப்பு என்ற போர்வையிலும் மனித உரிமைகளின் பொறுப்பாளர்கள் என்ற போர்வையிலும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் உள்ளக விடயங்களில் தலையிடுவதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். நியூயார்க் நகரில் இருக்கும் போது ஜனாதிபதி ராஜதந்திர மட்டத்தில் நாட்டுத் தலைவர்கள் பலருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனும் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்திற்குமான ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்ற நிலைமை, மீள்குடியமர்த்தல் உட்பட வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை செயலாளர் நாயகம் பாராட்டியுள்ளார். ஜனாதிபதி பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மாவையும் சந்தித்தார். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாட்டுத் தலைவர்களின் மாநாடு மற்றும் அதன் மூலம் எதிர்பார்க்கும் பயன்கள் என்பன சிறப்பானவை என்று சர்மா சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இளைஞர் விவகார பிரதிநிதி அகமட் அல் ஹிந்தாவி உட்பட குழுவினர் ஜனாதிபதியை சந்தித்தனர். அடுத்த வருடம் இலங்கையில் நடைபெறவுள்ள உலக இளைஞர் மாநாடு பற்றி இங்கு கலந்துரையாடப்பட்டது. குவைத் பிரதமர் ஷேக் ஜஃபர் முபாரக் அல் ஹமட் அல் சபா, கட்டார் நாட்டின் எமிர் ஷேக் தமி பின் ஹமட் அல் தானி, பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், நியூசிலாந்து பிரதமர் ஜான் கே, ஈரான் ஜனாதிபதி ஹசன் ரொஹானி ஆகியோருடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். சர்வதேச புரிந்துணர்வுக்கான வர்த்தக சபையுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இலங்கைக்கான வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பது இதன் நோக்கமாகும். அமைச்சர்களான பேராசிரியர் GL பீரிஸ், நிமல் ஸ்ரீபாரடி சில்வா, டலஸ் அழகப்பெரும, பாராளுமன்ற உறுப்பினர்களான சஜின் வாஸ் குணவர்தன, லொஹான் ரத்பத்த, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஷெனுகா செனவிரத்ன ஆகியோரும் இந்த விஜயத்தில் இடம்பெற்றிருந்தனர். தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். இத்தாலிய ஆளும் கூட்டணி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்னர் இத்தாலிய பிரதம மந்திரி ஆண்ட்ரிகோ லெட்டா பாராளுமன்றத்தில் முக்கிய உரை நிகழ்த்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் சில்வியோ பெர்லுஸ்கோனியின் மத்திய வலதுசாரி கட்சி அமைச்சர்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என அவர் உத்தரவிட்டதை அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருந்தபோதிலும் சில அமைச்சர்கள் பெர்லுஸ்கோனியின் உத்தரவை உதாசீனம் செய்து பிரதம மந்திரி லெட்டாவை ஆதரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். அதேவேளை 5 அமைச்சர்களின் பதவி விலகலை பிரதம மந்திரி லெட்டா நிராகரித்துள்ளார். பிரதம மந்திரி ஆண்ட்ரிகோ லெட்டா செனட் சபையில் உரை நிகழ்த்துகையில் அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டால் இத்தாலியின் வீழ்ச்சிக்கு அதுவே காரணமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இனி சில வெளிநாட்டு செய்திகளின் சுருக்கம். இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாஹூ ஈரான் மீதான பொருளாதார கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் கடைபிடிக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதியை கோரியுள்ளார். தேவை ஏற்படுமானால் அவற்றை அதிகரித்து பலப்படுத்தும்படியும் அவர் கேட்டுள்ளார். சூறாவளியில் மீனவர்களின் படகுகள் அகப்பட்டதை அடுத்து கடலில் தத்தளித்த மேலும் 2 மீனவர்களை சீன கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர். 4 பேர் இறந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. காணாமல் போன 58 மீனவர்களுக்கான தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாய்லாந்தில் இன்று இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். 50 கிலோ எடை கொண்ட குண்டொன்றை வெடிக்க செய்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு குழுவும் இதுவரை உரிமை கோரவில்லை. ரியோடி ஜெனிரோவில் சம்பளத்தை அதிகரிக்க கோரி ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் நேற்று மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. 46 நாட்களுக்கு முன்னர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடன் அவரது ஆதரவாளர்கள் தற்சமயம் இணைந்துள்ளனர். ஸ்பெயினின் பிரதம மந்திரி மரியானோ ஜப்பானிய சக்கரவர்த்தி அகிஹிதாவை டோக்கியோவில் இன்று சந்தித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்பட செய்யவென மரியானோ ஜப்பானில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்.
தென்கொரிய மிருகக்காட்சி சாலையில் 2 மிக அருமையான வெள்ளை நிற சிங்கக்குட்டிகள் மக்களின் பார்வைக்கென வைக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் தகவல் தருகையில் உலக நாடுகளில் இத்தகைய வெள்ளை நிற சிங்கங்கள் 300 மாத்திரமே இருப்பதாக அறிவித்துள்ளனர். இனி விளையாட்டு செய்திகள். இலங்கை கிரிக்கெட் துறையில் புதிய போட்டி முறையொன்றை அறிமுகம் செய்து வைக்கும் வகையில் LPL கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாக உள்ளது. 4 நாட்களில் 12 அணிகள் போட்டியிட உள்ளன. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட டஃப் என்ற பந்து இதற்கு பயன்படுத்தப்படும். தற்போது நடைமுறையில் இருக்கும் டெஸ்ட் போட்டி, ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, 2020 கிரிக்கெட் போட்டி, 6 அங்கத்தவர்களை கொண்ட கிரிக்கெட் போட்டி என்பவற்றுடன் இந்த கிரிக்கெட் போட்டியும் சேர்த்துக் கொள்ளப்படும். பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இந்த போட்டி இடம்பெறும். போட்டியை பார்வையிட வருபவர்களுக்கு விசேட பரிசில்களும் வழங்கப்படும். இந்த போட்டிகள் அலைவரிசையின் ஊடாக நேரடியாக ஒளிபரப்பப்படும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ராஜதந்திர வெற்றிகளுடன் இலங்கை வருகை. புதிய முதலமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் நாளை பதவி பிரமாணம். மேல் மாகாணத்தில் களுத்துறை மாவட்டத்தில் மேலும் 109 தமிழ் மொழிமூல ஆசிரியர்கள் நியமனம். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலம் 194 புள்ளிகளை பெற்ற யாழ் மாணவன் தனுராஜுக்கு 1ஆம் இடம். இத்தாலிய பிரதமர் ஆன்டிகோ லேட்டா பாராளுமன்றத்தில் விசேட உரை. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.